ஹாய் வணக்கம் சென்னை வெல்கம் தமிழ்நாடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ வந்து திப்பு சுல்தான் வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய கண்டினியூ வீடியோ தாங்க. அவர் போருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாருன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவருடைய படங்கள்லாம் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அவர் எந்த இடத்துலலாம் போர் புரிஞ்சாருன்றது அந்த ஃபோட்டோஸும் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அப்புறமா அவர் உடுத்தின ஆடைகள், அவர் எப்படி கம்பீரமாக நிற்கிறாருன்றதை பாருங்கள். ஒரு துப்பாக்கிகள், வாள்கள் எல்லாமே இருந்தது. அந்த துப்பாக்கிகள்லாம் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுங்க. அவ்வளோ லென்த்தியாக இருந்தது. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுமான்றதே ரொம்ப ஆச்சரியந்தாங்க. பரவாயில்லங்க. அதுவும் அந்த துப்பாக்கி சைட்லலாம் தங்கத்தாலேயும் வெள்ளியாலும் பொறிக்கப்பட்டது சொல்கிறாங்க. அதுக்குமா ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு நேம்கள் பொறிக்கப்பட்டதுன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் யூஸ் பண்ணது எல்லாமே அந்த பேலஸில் இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, எப்படிலாம் போர் புரிஞ்சாங்கன்றது பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. மோஸ்ட்லி இது 90s கிட்ஸ் இருக்கிற பசங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஹிஸ்ட்ரியில் நிறைய திப்பு சுல்தான் கதைலாம் வந்திருக்கு, நாங்கள் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அது மைசூரில் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் எனக்கு போய் பார்த்ததில்ல. இப்போ எங்களுக்கு டைம் கிடச்சதுனால நாங்கள் போய் பார்த்துருக்கோம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போய் இந்த பிளேஸை சுற்றி காமிங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றது. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.